மகான்னு ஒரு அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சாரும் அந்த அம்மாவும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ராத்திரி எப்போ திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது மேடம். அவங்க அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லை. சுபத்ரா, சுபத்ரா, என்ன யோசனை? கனவுல கலர் கலரா பட்டாம்பூச்சிலாம் பறக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. பறக்கணுமே. அப்படியே இந்த பட்டாம்பூச்சிகளுக்கு நடுவுல நீயும் அர்ஜுனும் ரக்கம் முளைச்சி பறப்பீங்களே. கிண்டல் பண்ணாதண்ணா. என்னடா டல்லா இருக்க? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்ட அப்படியே ஃபேஸ்ல ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். வீட்டுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? அர்ஜுன். வா. என்ன சுபி, நான் பேசிட்டே இருக்க, நீ சைலண்டா இருக்க? நீ சொல்லு, இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு. அப்பா, அண்ணனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது எப்ப விரும்புதோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நானும் அர்ஜுனும் இப்ப பண்ணிக்கிறோம். நீங்க தேதியை பாருங்க. அப்படி சொல்ற என் தங்கச்சி. இப்ப என்னடா சொல்ற? ஓகே. இது நல்ல முகூர்த்தமா இருக்கு. 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள். என்ன ராதா, அன்னைக்கு வளர்பிற, அன்னைக்கு வச்சுக்கலாமா கல்யாணத்தை? கல்யாணத்தை வெள்ளிக்கிழமையும் வச்சுக்கலாம்ப்பா. ஏய், கல்யாணம் திருப்பதியில. எல்லா ஏற்பாட்டையும் நானே பாத்துக்கிறேன். ஓகேவா? ஓகேடா. என்னம்மா, வழக்கமா நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா ஒரு பால் பாயசம் பண்ணி கொடுப்பீங்களே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இரு, செஞ்சு கொண்டு வரேன். அம்மா அம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. எதுக்கு அதுக்குள்ள பாயாசம் எல்லாம் பண்ணி கூட்டத்தை கலைக்கிறீங்க? கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. ஆமா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. சுபி, என்ன நீ நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்ட? என்ன சுபி? ஹே, என்ன சுபி, என்னாச்சு? ஏன் அழுகுற? உங்களை மிஸ் பண்ணிடுவேணும்னு பயம் வந்துருச்சு, அதான். ஹே சுபி, ஹே. டாக்டர் சிவா வீட்டுக்கு யாரோ டியூட்டி போட்டிருக்கீங்க? அருணாச்சலத்துக்கும் ரவிச்சந்திரனுக்கும் டியூட்டி போட்டிருக்கேன் சார். குட். அவங்கள கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்லுங்க. ஏன்னா பிரதாப் எந்த ரூபத்தில் வருவான்னு நமக்கு தெரியாது. ஓகே சார். மிஸ்டர் கரிகாலன். வாங்க என்பா, உட்காருங்க. தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? ஃபைன்னு தான் சொல்லணும். நம்ம போலீஸ் வேலையில் அப்படி சொல்ல ஏது உத்தரவாதம்? ஆபத்துக்கு பக்கத்திலே இருக்கும்னு தெரிஞ்சு தானே போலீஸ் வேலையில் சேர்ந்தீங்க. மற்ற எந்த ஜாப்லையும் இல்லாத த்ரில்லிங் நம்ம போலீஸ் வேலையில் இருக்கு. அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் சலிப்பும் இருக்கு, பிடிப்பும் இருக்கு. மற்ற எல்லா ஜாப்லேயும் ரிஸ்க் கம்மி, சேலரி அதிகம். ஆனால் நம்ம ஜாப்பில் ரிஸ்க் அதிகம், சேலரி தான் கம்மி. பணத்தை எதிர்பார்த்து வரவங்களால போலீஸ் வேலை பார்க்க முடியாது. சேவை மனப்பான்மையோடு வரவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா இங்கே தினம் புது புது கிரிமினல்ஸ், புது புது கிரைம்ஸ். இதில் யாராவது ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணா கூட குற்றவாளி தப்பிச்சிருவான். என்ன என்பா, நான் சொல்கிறது கரெக்டானே? ஆமாம் ஆமாம். அப்புறம் என்பா, என்ன ஒர்க் போயிட்டுருக்கு? தேவராஜும் பிரதாப்பையும் தேடுற வேலை தான். எல்லா செக் போஸ்ட்லையும் டைட்டாக செக்யூரிட்டி போட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். என் கண்ணுன்னு தான் அவன் தப்பிக்கவே முடியாது. ஆமாம், தேவராஜை பற்றி ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருக்கு. அதை ஏசிக்கிட்ட கொடுத்துருக்கோம். அநேகமாக அவனை பிடிக்க அந்த ஃபோட்டோ ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், டெஃபினட்டா. ஆமாம், ஏசி எப்போ வருவார்? வெளியில் போயிருக்காரு. மத்தியானத்துக்கு மேலே வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே, பை கரிகாலன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.
தோத்து போயிடணும்னு பயமா இருக்குண்ணே. பிரதாப், தோல்வியை கண்டு பயப்படக்கூடாதுடா. தோல்வி தாண்டா வெற்றியின் முதல் படி. தைரியமா இரு. மனசு சோர்ந்துருச்சுன்னா வாழ்க்கை வெறுத்து போயிடும். அண்ணே அண்ணே, டேய், போன காரியம் என்னடாச்சு? நம்ம நினைச்சது சரிதானே. அந்த டாக்டர் சிவா வீட்டுல போலீஸ் செக்யூரிட்டியா கண்டினியூ பண்ணிருக்காங்கண்ணே. அது மட்டும் இல்லாம 2 போலீஸ்காரங்க மப்டியில சுத்திக்கிட்டு இருக்காங்கண்ணே. எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. போலீஸ் அவன் கூட இருக்கும்போதே அவன் அடிக்கிறான். அப்பதான் போலீஸ்க்கு நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். ஹாலே இல்லாதப்ப அவனை போய் அடிக்கிறது செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி. ஏண்டா உள்ள போறதுக்கு ஆசை வந்துருச்சா உனக்கு? அடுத்தவன் தூங்கிட்டு இருக்கும்போது அடிச்சு பழக்கப்பட்டதுனால தான் நீ இன்னைக்கு வரைக்கும் வெளியே இருக்க. எவனாவது முழிச்சிட்டு இருக்கும்போது அடிச்சேன்னு வை, கண்ணு முடியெல்லாம் பேத்துருவாங்கடா. பேச வேண்டாம். டேய், கிரிமினலா இருக்கிற உனக்கும் எனக்கும் நம்மளோட உயரம் தெரிஞ்சா பத்தாது, போலீஸ்காரனோட உயரமும் தெரியணும். அப்பதாண்டா அவனை ஜெயிக்க முடியும். அதுக்காக அவனை சும்மா விட்டலாம்னு சொல்றீங்களா? பிரதாப், அவனை விட்டு நான் சொன்னேன், சமயம் பார்த்து போட்டுன்னு சொல்றேன். அண்ணா வணக்கண்ணே. இன்பா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். இதோ வரேன் இரு. வாடா பிரதாப். இவன் வந்தா ஏதாவது காரியத்தோட தானே வருவான். என்ன இன்பா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்டா? நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு வேவ்ல இருந்து செட் அவசர ஆயிடுச்சு. கழட்ட கொடுக்குற காசுக்கு வேலையை பாக்குறேன்னு சொல்றீ, விஷயம் இல்லாம வரமாட்டிய. என்ன விஷயம்? அண்ணா, உங்க ஃபேமிலி போட்டோ ஒன்று ஏசி ராதாகிருஷ்ணன் கிட்ட இருக்கு. என்னையா சொல்ற? நிஜம் தானே. ஏசி ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், போட்டோ கிடைக்கலண்ணா. உங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களை ஈஸியா பிடிக்கலான்னு அவங்களோட பிளான். அண்ணனுடைய ஃபேமிலி அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சிட்டி முழுக்க ஜல்லரை போட்டு நாங்க தேடிட்டோம், எங்களாலே அவங்க கண்டுபிடிக்க முடியலையே. அவனுங்களால முடியும்டா, ஏன்னா அவனுங்க போலீஸ். நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிற இடத்துக்கெல்லாம் ஈஸியா போயிடுவானுங்க. இனிமே வரவே மாட்டானுங்க நம்ம நினைக்கும் போது நமக்கு தெரியாமே அவனுங்க வந்துருவானுங்க. அதான்டா போலீஸ். டே பிரதாப், அந்த ராதாகிருஷ்ணன் என் ஃபேமிலியை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை நம்ம போட்டணும்டா. கண்டிப்பா போட்டலாம். சொல்லாத, செய். சுசி, என்னமாச்சு? ஏன் அழற? ராதாகிருஷ்ணன் அங்கிள் அப்பாவை பிடிச்சி ஜெயில வச்சிருவாரம்மா. சொல்லுமா, எனக்கு பயமா இருக்கு. இது பாரு, இதெல்லாம் காலையில பேசிக்கலாம், படு. இல்லம்மா, நீ சமாளிக்கிற. நாம கேட்டா அங்கிள் அப்பாவை மன்னிச்சு விட்டுருவார்ல. எப்படிமா விடுவாரு? உங்க அப்பா கொஞ்சம் தப்பா பண்ணிருக்காரு. நாமளே அவர் பண்றது பிடிக்காம தானே
வீட்டை விட்டு வெளியில வந்தோம். தப்பு செய்யறவங்களுக்கு எப்படியும் தண்டனை உண்டு. அதுல இருந்து உங்க அப்பா மட்டும் எப்படிமா தப்பிக்க முடியும்? அவருக்காக நீயும் நானும் ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட பேசணும்னு வச்சுக்கோ. அது நாகரிகமா இருக்காதுமா. நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தப்போ எனக்கு அப்பா தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. ஆனா ஸ்கூல்ல மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸோட பாக்குறப்போ எனக்கு அப்பாவோட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்குமா. உன் ஆசை எனக்கு புரியாம இல்லடா செல்லம். நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ இந்த மனுஷன் எனக்கு புருஷனா வந்து சேர்ந்திருக்காரு. அப்போ நான் மட்டும் மாட்டிக்கிட்டு தவிச்சேன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு பணம் தான் காரணமா இருக்கும். ஆனா நமக்கு எல்லாம் இருக்கு. உங்க அப்பா மட்டும் சரியா இருந்திருந்தாருன்னா நமக்கு இந்த கதி வந்திருக்குமா? நம்ம கூட சேர்ந்து வாடுறதுக்கு அந்த மனுஷனுக்கு கொடுப்பன இல்ல. பணம் பணம்னு தேடி அலையறாரு. நம்மளால கிடைக்காத நிம்மதி அவருக்கு அந்த பணத்தால கிடைக்குதான்னு பாப்போம். ஏமா தேவராஜ் தான் நம்ம அப்பான்னு அங்கிள் கிட்ட சொல்லாம மறைச்சது கூட தப்புதானம்மா. அதுக்கு நமக்கும் தண்டனை உண்டு இல்லம்மா. அங்கிள் நம்ம போட்டோவை நாளைக்கு கண்டிப்பா பாத்துருவாரு. அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். நம்மளையும் கேட்டவங்கன்னு நினைச்சிட்டு வரலமா. அங்கிளுக்கு உன்னையும் என்னையும் பத்தி நல்லா தெரியுமா? அங்கிள் தான் என்ன படிக்க வைக்கிறாரு. நமக்கு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாமே கொடுக்கறாரு. அவரு நம்மள கெட்டவங்கன்னு நினைக்க கூடாதுமா. அங்கிள் நம்ம போட்டோவை பாக்குறதுக்கு முன்னால நாமளே அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? சரிம்மா, காலையில அவர் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி சொல்லிடலாம். நீ தூங்க. அப்பா மனசு திருந்தனமா, நம்மளை ஏத்துக்கணும். அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கமா. சரிம்மா, நீ தூங்க. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே